வணக்கம். நான் டாக்டர் செல்வகுமார் கமலநாதன், என்ஐடி திருச்சிராப்பள்ளியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணிபுரிகிறேன். இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த காணொளியில் நாம் காணவிருக்கும் தலைப்பானது நேச்சுரல் டிடக்ஷன், அதாவது இயற்கை விலக்கு. நம்முடைய முன்னதாக இருந்த காணொளியில் நாம் பார்த்தது எவ்வாறாக ரெசல்யூஷன் டெக்னிக் விதிகளை பயன்படுத்தி நாலேஜ் ரெப்ரசன்டேஷனில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு உதவி புரிகிறது என்பதை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக நாம் நேச்சுரல் டிடக்ஷனை காண இருக்கிறோம். நேச்சுரல் டிடக்ஷன் என்பது ஒரு மெத்தட். இந்த மெத்தடில் நம்ம லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்ஃபரன்ஸ் ரூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதாவது இயற்கை விலக்கு என்பது இயற்கையான பகுத்தறிவை நெருக்கமாக ஒத்திருக்கும் அனுமான விதிகளின் தொகுப்பை பயன்படுத்தி தர்க்க ரீதியான அறிக்கைகளை நிரூபிக்கும் ஒரு முறையாகும். அதாவது திரும்பவும் சொல்கிறேன், நேச்சுரல் டிடக்ஷன் அப்படின்றது ஒரு மெத்தட். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கிற லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட், அதாவது கேபியில் இருக்கிற இந்த லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தடு இன்ஃபரன்ஸ் ரூல்ஸ். அதை நம்ம உபயோகப்படுத்தி அந்த மெத்தட்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது மெத்தடுக்கு பேர் நேச்சுரல் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேச்சுரல் டிடக்ஷன் பொதுவாக ப்ரொபோர்ஷன் லாஜிக் அண்ட் ஃபஸ்ட் ஆர்டர் ப்ரெடிகேட் லாஜிக்கில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரீவியஸ் டாப்பிக்கில் காணொலியில் நம்ம எப்படி ப்ரொபோர்ஷன் லாஜிக்கையும் ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக்கையும் யூஸ் பண்ணி நாலேஜை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக தான் இந்த காணொலியிலும் நம்ம எப்படி கன்ஜங்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அதே கன்ஜங்ஷனை எப்படி எலிமினேட் பண்ணுறது, அதே போல் சிமிலர்லி டிஸ்ஜங்ஷனை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, டிஸ்ஜங்ஷனை எப்படி எலிமினேட் பண்ணுறது, அதே போல் மற்ற கனெக்டிங் சிம்பிள்ஸையும் எவ்வாறாக இதே முறையில் நாம் கொண்டு வருவது மற்றும் நீக்குவது பற்றி விரிவாக காண இருக்கிறோம். இந்த நேச்சுரல் டிடக்ஷனில் இந்த 4 ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஸ்ட்ரக்சர் அண்ட் கோல், கட்டமைப்பு மற்றும் இலக்கு. இரண்டாவதாக காமன் இன்ஃபரன்ஸ் ரூல்ஸ், பொதுவான அனுமான விதிகள். மூன்றாவது எக்ஸாம்பிள் ப்ரூஃப், எடுத்துக்காட்டு ஆதாரம். கடைசியாக ப்ரூஃப் டெக்னிக்ஸ், ஆதார நுட்பங்கள். ஒவ்வொன்றையும் நாம் தனித்தனியாக விரிவாக பார்க்கலாம். முதலில் நேச்சுரல் டிடக்ஷன், ஸ்ட்ரக்சர் அண்ட் கோல், கட்டமைப்பு மற்றும் இலக்கு. அதாவது நாம் என்ன கோலை செட் பண்ணணும். டெரைவ் த கன்க்ளூஷன் ஃப்ரம் எ செட் ஆஃப் ப்ரிமிசஸ் யூஸிங் லாஜிக்கல் ரூல்ஸ். அதாவது நான் கேபியில் முன்னாடி சொன்ன மாதிரி செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது ப்ரிமிசஸ் 1, ப்ரிமிசஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு முன்ன பார்த்த அந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம். அந்த ப்ரிமிசஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு கன்க்ளூஷனை கொண்டு வருவோம். அந்த கன்க்ளூஷனை நம்ம ப்ரூவ் பண்ணி அதுதான் டிசைட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணி நம்ம டேட்டா பேஸில், அதாவது நாலேஜ் பேஸில் சேவ் பண்ணுவோம். அடுத்து இதில் ப்ரூஃப் ஃபார்மேட். இந்த ப்ரூஃப் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ப்ரூஃப் ஃபார்மேட்ஸ் எல்லாமே செட் ஆஃப் சீக்வன்ஸ், ஒன் ஆஃப்டர் அனதர், ஒன்றுக்கு கீழே ஒன்று, அப்படி வரிசையாக அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஜஸ்டிஃபைட் பை ரூல் ஆர் ப்ரிமிஸ். நம்ம ரூல் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். எப்படி ஒரு ரூலை வச்சு மாடஸ் பனன்ஸ் ரூல் பார்த்துருக்கோம். அது மாதிரி நிறைய ரூல்ஸை நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ரூல்ஸை அப்ளை பண்ணி எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறோம், இல்லை ப்ரிமிசஸை வச்சு எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இதில் நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது காமன் இன்ஃபரன்ஸ் விதிகள், பொதுவான அனுமான விதிகள். இதில் கன்ஜங்ஷன், இணைப்பு சிம்பல் கன்ஜங்ஷன், அதை எப்படி அறிமுகப்படுத்துறது, அதை எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல A, B அப்படின்றதுல A and B, கன்ஜங்ஷன் மீன்ஸ் அண்ட், சிம்பல் ஆஃப் அண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கன்ஜங்ஷன் இதுக்கு பேர். இதை இங்கே A and Bன்னு போட்டிருக்கிறது A and B அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதில் இந்த A and B போத் ஆர் ட்ரூ, ரெண்டுமே சரி அப்படின்னா தான் இது A and B is true. இதுக்கு நீங்கள் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷனோட ட்ரூத் டேபிளை ஞாபகத்தை படுத்துங்க.
அப்போ இது கரெக்டாக உங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்துடும். அடுத்து எலிமினேஷன் ஆஃப் கன்ஜங்ஷன். அதே சிம்பிளை நம்ம எவ்வாறு நீக்குவது அப்படின்னா, அந்த ஏ அண்ட் பி, அந்த ஏ அண்ட் பியில் இந்த அண்ட் அப்படின்றத நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஏ தனியாகும், பி தனியாகும். இது ஒரு ப்ரிமிசஸ், இது ஒரு ப்ரிமிசஸ், அதாவது ஃபேக்டாக வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த இஃப் ஏ அண்ட் பி இஸ் ட்ரூ அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கன்ஜங்ஷன் ரிமூவலுக்கு அப்புறமா இரண்டுமே ஏ அண்ட் பி போத் ஆர் ட்ரூ, ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். அடுத்து இதே போல் டிஸ்ஜங்ஷன் ஆர் ஃபங்க்ஷனை நம்ம எவ்வாறு அறிமுகப்படுத்துவதும் நீக்குவதும் அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஏஆர்பி அப்படின்றதில் ஏ டிஸ்ஜங்ஷன் ஆஃப் பி, ஏ டிஸ்ஜங்ஷன் ஆஃப் பி, இதில் ஏதாவது ஒரு ப்ரிமிசஸ் ட்ரூவாக இருந்தாலும் பரவாயில்லை. இஃப் ஏ இஸ் ட்ரூ தென் ஏஆர்பி இஸ் ட்ரூ ரிகார்ட்லெஸ் ஆஃப் பி. பியை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இதுக்கு நீங்கள் ஆர் லாஜிக் ட்ரூத் டேபிளை ஞாபகப்படுத்திக்கலாம். அதே போல் எலிமினேஷன் ஆஃப் டிஸ்ஜங்ஷன் ஆர் சிம்பிளை எப்படி எலிமினேட் பண்ணுறது, இதை நம்ம எலிமினேட் பண்ணும்போது இதில் ஒரு மெத்தட் இருக்குது. ஏ இம்ப்ளைஸ் சி, பி இம்ப்ளைஸ் சி. அப்படி வரும்போது உங்களுக்கு இம்ப்ளிகேஷன்னா மாடஸ் போனன்ஸ் அப்ரோச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் நெகேஷன் ஆஃப் ஏ ஆர் சி, அடுத்தது நெகேஷன் ஆஃப் பி ஆர் சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதில் இஃப் ஏ ஆர் பி இஸ் ட்ரூ அண்ட் போத் ஏ அண்ட் பி லீட் டு சி அப்படின்னு நம்ம வந்து ஒரு இன்ஃபரன்ஸை இதில் மூலமாக கொண்டு வரோம். அப்படி இருந்ததுன்னா சி கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கும். அடுத்ததாக இம்ப்ளிகேஷன், உட்குறிப்பு, ஏரோ ரெப்ரசன்டேஷன், அதை தான் நம்ம இம்ப்ளிகேஷன்னு சொல்கிறோம். இந்த இம்ப்ளிகேஷனை நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, ஏ இம்ப்ளைஸ் பி, ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸை சார்ந்து இருந்துச்சுன்னா, டிபெண்ட் பண்ணியிருந்ததுன்னா, டு ப்ரூவ் ஏ இம்ப்ளைஸ் பி அஸ்யூம் ஏ தென் டெரைவ் பி. அதாவது இடதுபுறமாக இருக்கும் இந்த ஏ வைத்துக்கொண்டு பியை நாம் டெரைவ் பண்ணி ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான். இதே போல் எலிமினேஷன் ஆஃப் இம்ப்ளிகேஷன், அது நேரடியாகவே நாம் பார்த்தோம். மாடஸ் பொனன்ஸ் ஏ இம்ப்ளைஸ் பி அப்படின்னு சொல்லும்போது நெகேஷன் ஆஃப் ஏ ஆர் பி, இந்த ஆரை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் முன்னாடி. சரிங்களா? அடுத்து நெகேஷன், மறுப்பு அப்படின்னு சொல்லலாம். நெகேஷன் இன்வர்ஷன் கூட சொல்லலாம். இதை நம்ம எவ்வாறு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, எவ்வாறு எலிமினேட் பண்ணுறது, நீக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சப்போஸ் ஒரு ப்ரிமிசஸ் இருக்குது, ஏ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிமிசஸ் இருக்குது. இட் இஸ் ரெய்னிங், அதை நம்ம ஏ அப்படின்னு போடுறோம். இன்றைக்கி மழை வரல, மழை பெய்யல அப்படின்னும் போது நெகேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். இப்போது மழை பெய்யுது, மழை பெய்யல, இது ரெண்டத்தையும் நெகேட் கம்பைன் பண்ணும்போது, ரூல் அப்ளை பண்ணும்போது நல் வந்துடும். ஸோ இதுக்கு பேர் தான் எலிமினேஷன், ரிடக்ஷன் அண்ட் தென் அப்சர்டம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட் பை கண்டிஷனல், இருநிலை. இம்ப்ளிகேஷனில் வந்து ரெண்டு பக்கமும் டைரக்ஷனில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது பை கண்டிஷனல் வரும். அதாவது ஏ பை கண்டிஷனல் ஆஃப் பி, இதை நம்ம எப்போ ரெப்ரசன்ட் பண்ணலாம், எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஏ இம்ப்ளைஸ் பி அண்ட் பி இம்ப்ளைஸ் ஏ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதை நம்ம எவ்வாறு எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னா, பை கண்டிஷனில் இருக்கிறத இம்ப்ளிகேஷனாக மாற்றி, இம்ப்ளிகேஷனை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணோம், ப்ரீவியஸாக மாடஸ் பொனன்ஸை வச்சு யூஸ் பண்ணோம். ஸோ இது போன்று வரிசைப்படுத்தி முறையாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு மெத்தட்லேயும் ஒரு படிப்படியாக நம்ம இது எல்லா சிம்பிள்ஸையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதையோ கொண்டு வருவதையோ நீக்குவதையோ செய்து நாம் ரூல்ஸ் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணலாம். லாஜிக்கல் ரூல்ஸ் டெரைவ் பண்ண எல்லா ரூல்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு ப்ரிமிசஸ் கொடுத்துருக்காங்க, P implies Q, Q implies R. அதிலிருந்து என்ன இன்ஃபர் ஆகுது அப்படின்னா, P implies R அப்படின்றத சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது
இந்த ரெண்டு ப்ரிமிசஸை கம்பைன் பண்ணால் இதிலிருந்து இன்ஃபர் ஆகிறது P இம்ப்ளைஸ் R. அது எவ்வாறு வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு P இம்ப்ளைஸ் Q, இந்த ஃபஸ்ட்டு ப்ரிமிசஸில் இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம P இம்ப்ளைஸ் Q அந்த எலிமினேஷன் ஆஃப் implication அப்படி சொல்கிறாங்க. எலிமினேஷன் ஆஃப் implication, I for implication. ஸோ negation P or Q. அதே போலவே இரண்டாவது ப்ரிமிசஸுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். negation Q or R. இப்போ என்ன ஆகும்? Q negation Q கேன்சல் ஆகி negation P or R. இது வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? P implies R. சரியா? இது தான் இங்கே ரிசல்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு ப்ரிமிசஸ்லேருந்து இந்த சிம்பல் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணால் இன்ஃபர் அனுமானிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு ப்ரிமிசஸ்லேருந்து இந்த மூணாவதாக புது ப்ரிமிசஸை நம்ம டெரைவ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நாலாவதாக ப்ரூஃப் டெக்னிக்ஸ். ஒரு 3 டைப் ஆஃப் ப்ரூஃப்ஸை நம்ம இங்கே பார்க்க போகிறோம், ஆதாரங்களை. ஒன்று டைரக்ட் ப்ரூஃப், அதாவது நேரடி ஆதாரம். ரெண்டாவது இன்டைரக்ட் ப்ரூஃப், மறைமுக ஆதாரம். கடைசியாக மூணாவதாக கண்டிஷனல் ப்ரூஃப், நிபந்தனை ஆதாரம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம். டைரக்ட் ப்ரூஃப் அப்படின்னா derive தி கன்க்ளூஷன் டைரக்ட்லி ஃப்ரம் தி ப்ரிமிசஸ். நம்ம ப்ரிமிசஸ் கிட்ட இருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே சப்ஸ்டியூஷன் கொடுத்து நம்ம டெரைவ் பண்ணி கன்க்ளூஷனை கொண்டு வந்துடலாம். இன் ப்ரொபோஷனல் லாஜிக்கில் சிம்பிளிஃபைடாகவே இருக்கும். இன்டைரக்டில் மறைமுக ஆதாரத்தில் அஸ்யூம் தி நெகேஷன் ஆஃப் கன்க்ளூஷன், அதாவது டைரக்ட் ப்ரூஃபில் வித்தவுட் கான்ட்ராடிக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இன்டைரக்ட் ப்ரூஃபில் கொடுத்துருக்கிற கொரியை நம்ம நெகேட் பண்ணி அந்த நெகேட் பண்ண கொரியை வச்சு டெரைவ் பண்ணுறோம் மறைமுகமாக. அதுதான் இன்டைரக்ட் ப்ரூஃப். கடைசியாக நம்ம பார்க்குற ப்ரூஃப் என்னென்னா கண்டிஷனல் ப்ரூஃப், நிபந்தனை ஆதாரம். அதாவது தி ஆன்சிடென்ட்ஸ் ஆஃப் இம்ப்ளிகேஷன் அண்ட் டெரைவ் தி கான்சிக்வெண்ட். ஒரு ப்ரிமிசஸுக்கு முன்னாடி இருக்கிற அவங்களோட பெற்றோர், பேரண்ட், அதாவது தலைமை, ரூட் காஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அது அந்த பர்டிகுலர் தலைமை ப்ரிமிசஸ்லேருந்து அதை டெரைவ் பண்ணி நம்ம கண்டிஷன் பேஸ் பண்ணி அதை வெரிஃபை பண்ணலாம். அடுத்து அட்வான்டேஜஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் நேச்சுரல் டிடெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த நேச்சுரல் டிடெக்ஷன் வந்து சிமிலர் டு இமிட்டேட்டிங் ஹியூமன் ரீசனிங் பேட்டர்ன்ஸ், மேக்கிங் இட்ஸ் இன்டிடியூவ். நேச்சுரல் டிடெக்ஷன் என்ன பண்ணோன்னா இயற்கையான கழித்தல், மனித பகுத்தறிவு முறைகளே அப்படியே இமிட்டேட் பிரதிபலிக்குது. அதோட இது ஒரு உள்ளுணர்வை கொடுக்குது. நம்ம மனுஷங்க எப்படியெல்லாம் திங்க் பண்ணி மைண்டில் ரெக்கார்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த செயற்கை நுண்ணறிவு இயந்திரங்களும் இந்த மாதிரி டெரிவேஷன்ஸ், இன்ஃபரன்ஸ் பேஸ்ட் ரூல்ஸ் எல்லாம் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸோ இந்த நேச்சுரல் டிடெக்ஷன்ஸ் எல்லாம் மிக அதிகமாக வந்து ஃபார்மல் வெரிஃபிகேஷன், ஆட்டோமேட்டட் தியரம் ப்ரூவிங் அண்ட் லாஜிக் ப்ரோக்ராமிங்கில் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி தானியங்கி தேட்ட நிரூபணம் மற்றும் தர்க்க நிரலாக்கத்தில் பரவலாக இது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக ரெப்ரசன்டிங் நாலேஜ் யூஸிங் ரூல்ஸ். நாம் எவ்வாறு ரூல்ஸை எல்லாம், விதிகளை எல்லாம் பயன்படுத்தி நாலேஜை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இந்த நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் யூஸிங் ரூல்ஸில் the rules are encoding logical relationship and dependencies between fact. ஃபேக்ட்டுக்கு நடுவில் என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதோட டிபெண்டன்சிஸ் எதோட எது உடன்பட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த ரூல்ஸ் சொல்லும். அதோட இந்த ரூல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ஃபரன்சஸ் அண்ட் டெரைவ் பண்ணுற நியூ நாலேஜஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணோம். இன்ஃபரன்ஸ் பேஸ் பண்ணி புதுசாக ஒரு நாலேஜ் எப்படி கொண்டு வரோமோ அதுக்கு இந்த ரூல்ஸ் சப்போர்ட் பண்ணும். ரூல் பேஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுற நாலேஜஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுவாங்க, லாஜிக் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுவாங்க, அடுத்ததாக ஏஐ ரீசனிங் என்ஜின்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் சிஸ்டம்னா நிபுணர் அமைப்புகள். எக்ஸாம்பிளுக்கு மெடிக்கல் எக்ஸ்போர்ட், டாக்டரை பார்க்காமே டெலிகாலிங் மூலமாக ஃபோன் பண்ணி அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு நம்ம
நம்மளுடைய சிம்டம்ஸ் எல்லாம் கன்வே பண்ணும்போது அது ஒரு சில மெடிசின்ஸ் எல்லாம் மாத்திரைகள் எல்லாம் நமக்கு சஜஸ்ட் பண்ணும், ரெக்கமெண்ட் பண்ணும். அதுக்கு பேர் தான் எக்ஸ்பர்ட் சிஸ்டம், அந்த பர்டிகுலர் டொமைன் துறையில். அதே போல் லாஜிக்கல் ப்ரோக்ராமிங், ப்ரொபோஷன் லாஜிக் பேஸ்ட் ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக் ப்ரோக்ராமிங், அது அந்த லாங்குவேஜை பேஸ் பண்ணி பண்ணுற எல்லா ப்ரோக்ராமிங். இதை தவிர்த்து ஏஐ ரீசனிங் என்ஜின்ஸ், அதாவது ஏஐ பேஸ்டு ரீசனிங் என்ஜின்ஸ்க்கெல்லாம் இந்த ரூல் பேஸ்ட் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் எல்லாம் ரொம்ப பயன்படுது. அடுத்ததாக இந்த ரூல் பேஸ்ட் நாலேஜ் ரெப்ரசன்டேஷனில் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதாக டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸ், என்னென்ன விதிகளெல்லாம் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக ரெப்ரசன்டிங் ரூல்ஸ் இன் ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக், ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக் யூஸ் பண்ணி எப்படி ரூல்ஸ் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்க. மூன்றாவதாக ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் செயினிங், முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி சங்கிலி அமைப்பு. நான்காவதாக எக்ஸாம்பிள்ஸ் இன் லாஜிக் ப்ரோக்ராமிங். இந்த ஏஐ டொமைனில் ப்ரோலாக் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் கணினி மொழியை யூஸ் பண்ணுறாங்க இந்த லாஜிக்கல் ப்ரோக்ராமிங்க்கு, லாஜிக் ப்ரோக்ராமிங் யூஸிங் ப்ரோலாக். கடைசியாக இது இந்த ரூல் பேஸ்ட் நாலேஜ் ரெப்ரசன்டேஷனோட அட்வான்டேஜஸ், நன்மைகள், அதோட பயன்பாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸ், விதிகளின் வகைகள். 3 வகையான விதிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். ப்ரொடக்ஷன் ரூல்ஸ், டிடக்டிவ் ரூல்ஸ், ஹார்ன் கிளாஸ் ரூல்ஸ். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ப்ரொடக்ஷன் ரூல், உற்பத்தி விதிகள். இந்த ப்ரொடக்ஷன் விதியில் பார்த்தீங்கன்னா இஃப் தென் கண்டிஷன் இருக்கும். முதல்ல இஃப் டெம்பரேச்சர் இஸ் ஹை, humidity is very high, cloudy is high, இது எல்லாமே ஏதாவது ஒன்றும் இல்லை இந்த எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தென் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ரெயின் இஸ் எஸ் அப்படின்னு ஒரு ரூல் அப்படின்னு நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இந்த ரூல் வந்து யூஸ்ட் இன் ரூல் பேஸ்ட் சிஸ்டம்ஸில் யூஸ் பண்ணலாம், இல்லை எக்ஸ்பர்ட் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. ரூல் இஸ் இஃப் இட் இஸ் ரெய்னிங் தென் த கிரவுண்ட் இஸ் வெட். மழை பெஞ்சால் கண்டிப்பாக கிரவுண்டு ஈரமாயிடும், தர ஈரமாகும் அப்படின்றது ரூல். இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? இஃப் ரெய்னிங் தென் வெட் ஆஃப் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ரூல். இந்த ரூலை பேஸ் பண்ணி நம்ம ரெப்ரசன்டேஷனை கொண்டு வந்துடும். இதுக்கு பேர் ப்ரொடக்ஷன் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டிடக்டிவ் ரூல், விலக்கு விதிகள். இந்த விலக்கு விதிகளை நம்ம யூஸ் பண்ணி 2 ப்ரெமிசஸோ இல்லை மல்டிபிள் ப்ரெமிசஸை கொண்டு கன்க்ளூஷனை டெரைவ் பண்ணலாம். இதுக்கும் எக்ஸாம்பிள் இருக்குது, இங்கே பாருங்கள். ரூல் என்ன? ஆல் ஹியூமன்ஸ் ஆர் மார்டல், எல்லா மனிதர்களுமே இறக்கும் பண்பை பெற்றுள்ளார்கள். அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். இப்போது ஹியூமன் ஆஃப் எக்ஸ் இம்ப்ளைஸ் மார்டல் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா ஹியூமனாக இருக்கிற எந்த மனிதனும், எக்ஸ்ன்றது யாராக கூட இருக்கலாம், அது செல்வகுமாராக இருக்கலாம், இல்லை வேறு ஒரு பர்சனாக இருக்கலாம், அந்த பர்சனுக்கு மரணம் நிச்சயம் அப்படின்றத இங்கே ரூல் சொல்லுது. டிடக்டிவ் ரூல்ஸ் அப்படின்றத இந்த விலக்கு விதிகளில் பார்க்கலாம். கடைசியாக நம்ம பார்க்க இருக்கிற விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ன் கிளாஸஸ். இந்த ஹார்ன் உட்பிரிவு என்னென்னா இந்த ப்ரோலாக் அண்ட் லாஜிக் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு விதி. இதில் நம்ம ப்ரிமிசஸஸ் எல்லாம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா ஏ அண்ட் பி இம்ப்ளைஸ் சி. சிமிலர்லி இதே மாதிரி பி அண்ட் டி இம்ப்ளைஸ் எஃப். இது மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் ஹார்ன் கிளாஸ் ஃபார்ம். போத் இம்ப்ளிகேஷன், கன்ஜங்ஷன் அண்ட் as well as disjunction too. இங்கே பாருங்கள், இதுதான் ஃபார்மேட். இங்கே பாருங்கள், சாக்ரட்டிஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சாக்ரட்டிஸ் இஸ் மார்டல் இப் சாக்ரட்டிஸ் இஸ் ஹியூமன் அண்ட் ஆல் ஹியூமன்ஸ் ஆர் மார்டல். அப்படின்னா இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? சாக்ரட்டிஸ் இஸ் ஹியூமன் and all humans are mortal. For all x, human of x, mortal, and Socrates is one of the human, so
சாக்ரட்டிஸ் ஆல்சோ மார்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ன் கிளாஸில் இருக்குது. நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் டாப்பிக்கில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மாடஸ் பொனன்ஸ் ரூல் யூஸ் பண்ணோம். அதாவது சிஎன்எஃப் ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி ரெசல்யூஷன் தியரம் ப்ரூஃபை வச்சு எப்படி வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டை டெரைவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இங்கே ஹார்ன் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது ஃபார்வர்ட் செயினிங், பேக்வர்ட் செயினிங் இந்த 2 டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரெசல்யூஷன் டெக்னிக் யூஸ் பண்ணணும்னா சிஎன்எஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஃபார்வர்ட் பேக்வர்ட் செயினிங் யூஸ் பண்ணணும்னா ஹார்ன் கிளாஸ் ஃபார்மில் இருக்கணும். இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெசல்யூஷன் அண்ட் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் செயினிங். அடுத்து ரெப்ரசன்டிங் ரூல்ஸ் இன் ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக். இதில் நம்ம எப்படி ஹார்ன் கிளாஸ் ஃபார்ம் கொண்டு வர்றது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். இம்ப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ஆல் எக்ஸ் ஹியூமன் ஆஃப் எக்ஸ் இம்ப்ளைஸ் மார்டல் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எல்லா மனிதர்களுமே இறக்கும் பண்பை பெற்றுள்ளார்கள். இதில் ஒரு ரூல் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். ரூல் என்ன அப்படின்னா, இஃப் எ பர்சன் இஸ் எ பேரண்ட் தென் தே ஆர் அன் ஆன்செஸ்டர். அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் இஸ் எ பேரண்ட் ஆஃப் ஒய். அப்போது ஒய் வந்து சன், எக்ஸ் வந்து ஃபாதர், அவங்க பேரண்ட்டாக இருக்கலாம். இப்போ ஒய்க்கு ஒரு சன் வந்துடுறாங்க, எக்ஸ் இம்ப்ளைஸ் ஒய், ஒய் இம்ப்ளைஸ் ஜெட் அப்படின்னா இப்போது ஜெட்டு வந்து பேரன் ஆகிடுவானுங்க, ஒய் வந்து அப்பா ஆகிடுவார், அப்போ எக்ஸ் வந்து என்ன ஆகிடுவார், தாத்தா ஆகிடுவார். கரெக்டுங்களா? இதுக்கு பேர் தான் ஆன்செஸ்டர்ஸ், முன்னோர்கள் கனெக்டிவிட்டி. ஸோ இதே மாதிரி தான் இந்த ரூல் 2வும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம், இதே விதியை யூஸ் பண்ணி தான். சரிங்களா? உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து மூன்றாவதாக ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் செயினிங், அதாவது முன்னோக்கி மற்றும் பின்னோக்கிய சங்கிலி அமைப்பு. ரெண்டுத்தையும் பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க இருப்பது ஃபார்வர்ட் செயினிங், முன்னோக்கிய சங்கிலி அமைப்பு. இதுக்கு ஆல்டர்னேட் நேமும் டேட்டா ட்ரிவன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஏன் டேட்டா ட்ரிவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இதில் ஏ அண்ட் பி இம்ப்ளைஸ் சி அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத, இது ஏ பி ப்ரிமிசஸ் எல்லாமே இன்புட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுக்கு கன்க்ளூஷன் ஆர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், கோல்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இன்புட்டை யூஸ் பண்ணி நம்ம கோலுக்கு போனோம்னா ஃபார்வர்ட் செயினிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. இஃப் வி நோ ஹியூமன் சாக்ரட்டிஸ் தென் யூஸிங் த ரூல் ஹியூமன் ஆஃப் எக்ஸ் இம்ப்ளைஸ் மார்டல் ஆஃப் எக்ஸ். இப்போது அந்த எக்ஸை சாக்ரட்டிஸ்ன்னு மாற்றினா கண்டிப்பாக ஹியூமன் எக்ஸ்ன்றது சாக்ரட்டிஸ், ஹியூமன் ஆஃப் சாக்ரட்டிஸ்ன்னு வந்துடும். அதாவது நான் முன்கூட்டியே சொன்னது போல் இன்புட்டிலிருந்து அவுட்புட்டை பெறுவதற்கு பெயர்தான் ஃபார்வர்ட் செயினிங் என்று அர்த்தம். அதனால்தான் இதை நாம் டேட்டா ட்ரிவன், இன்புட்டானது டேட்டாவாக கருதப்படுகிறது, அதை பயன்படுத்தி நாம் ரிசல்ட் ஃபைனல் கன்க்ளூஷனை கொண்டு வந்துடுறோம். பேக்வர்ட் செயினிங்கில் இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும், பின்தங்கிய சங்கிலி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் கோல் ட்ரிவன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த மெத்தடில் அதே எக்ஸாம்பிள் ஏ அண்ட் கன்ஜங்ஷன் ஆஃப் பி இம்ப்ளிகேஷன் ஆஃப் சி, இந்த பின்தங்கிய சங்கிலி அமைப்பில் நாம் ரிசல்ட், அதாவது கோல்லிருந்து ஆரம்பித்து இன்புட்டை டெரைவ் பண்ணுவோம். சி அப்படின்னா சியிலிருந்து நம்ம எவ்வாறு ஏ மற்றும் பி ஐ பெறுவது, இதற்கு பெயர் தான் பேக்வர்ட் செயினிங், கோல் ட்ரிவன், ரிவர்ஸ் என்ஜினியரிங் கூட இதை நம்ம டெக்னிக்கலாக சொல்லலாம். ஆனால் இங்கே ஏயில் இட் இஸ் நோன் அஸ் பேக்வர்ட் செயினிங். இந்த பேக்வர்ட் செயினிங் மூலமாக நம்ம ரூல்ஸை, ப்ரிமிசஸை, பேசிக்கை டெரைவ் பண்ணிக்கலாம். அடுத்தது நான்காவதாக எக்ஸாம்பிள்ஸ் இன் லாஜிக் ப்ரோக்ராமிங். இதில் ப்ரோலாக் மொழியானது உபயோகப்படுத்தப்படுகிறது. இதில் ஃபேக்ட்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஹியூமன் சாக்ரட்டிஸ் ரூல், மார்டல் ஆஃப் எக்ஸ், ஹியூமன் ஆஃப் எக்ஸ், இதெல்லாம் ரூல்ஸ். இப்போது ஒரு கொரி கொடுக்குறாங்க, மார்டல் ஆஃப் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சாக்ரட்டிஸ் இறந்து விடுவாரா? ஆம் அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சர், எஸ். ஏன்னா சாக்ரட்டிஸ் இஸ் அன் ஹியூமன் அந்த ஃபேக்டில் இருக்குது. அதனால் இந்த ப்ரோக்ராம் வந்து ப்ரோலாகில் பண்ணி வச்சுருந்தா, ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்கன்னா
இதுக்கான ஆன்சரை வந்து அந்த ப்ரோக்ராம் எஸ்ன்னு சொல்லும். அடுத்ததாக அட்வான்டேஜஸ் மற்றும் அப்ளிகேஷன், நன்மைகள் மற்றும் பயன்பாடுகள் பற்றி நாம் பார்க்கலாம். மாடுலாரிட்டி, அதாவது எந்த ரூல்ஸை நம்ம வந்து டெரைவ் பண்ணாலும் அந்த புது ரூல்ஸை நம்ம ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்கலாம், அதை ஆட் பண்ணிக்கலாம் தனித்துவமாக. அதுதான் மாடுலாரிட்டி ஹியர். இந்த டிக்ளரேட்டிவ் நேச்சர் ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணி இதை ஈஸியாக செஞ்சிட முடியும். ஆட் பண்ணுறது புது ரூலை, அதுக்கப்புறம் அந்த ஆட் பண்ண புது ரூலை மாடிஃபை பண்ணுறது எல்லாமே தனித்துவமாக பண்ணிக்கலாம். இதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன், எக்ஸ்பர்ட் சிஸ்டத்தில் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க, நேச்சுரல் டிடெக்ஷனை. அப்புறம் லாஜிக் ப்ரோக்ராமிங், கடைசியாக நாலேஜ் பேஸ்டு சிஸ்டம் அண்ட் செமாண்டிக் வெப் ரீசனிங்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சம்மரி ஆஃப் திஸ் டாபிக், இந்த டாப்பிக்கோட சுருக்கம் என்னென்னா, நாம் விரிவாக பார்த்தது நேச்சுரல் டிடெக்ஷன், எவ்வாறு ரூல்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்டிங் நாலேஜ், அது எவ்வாறு வெவ்வேறு ஏஐ சார்ந்த துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை விரிவாக பார்த்தோம். அடுத்ததாக இதனோட தொடர்ச்சியாக நாம் விரிவாக பார்க்க இருப்பது எவ்வாறு ஃபார்வர்ட் பேக்வர்ட் செயினிங்கை உபயோகப்படுத்தி மேலும் தீர்மானங்களை கொண்டு வருவது என்பதை பற்றி அடுத்து காணொளியில் காண இருக்கிறோம். நன்றி.